உணர்வுக்கு காரணம், உயிருக்கு காரணமாக இருக்கிறது காற்று. ஆனால் ஞானிகள் அந்த காற்றையும் நிறுத்த கற்றுக்கொள்கிறார்கள். அந்த காற்றை பிடிக்கின்ற பொழுதுதான் இந்த சரீரமே மாற்றம் அடைகிறது. உணவினாலே மாற்றம் அடைவதை விட, தண்ணீரினாலே அடைவதை விட, காற்றினாலே இந்த சரீரம் மாற்றம் அடைகிறது. இந்த காற்றில் தான் இவ்வளோ கணக்கு இருக்குது. அதை சென்ற வகுப்புகளெல்லாம் பார்த்தோம். இந்த காற்றை பிடிக்கிற கணக்கு தான் தெரியல. என் உணர்வை, என் அறிவின் அறிவை. அது என்ன அறிவின் அறிவை எழுதுறாரு? அறிவு இருக்கு, சரி. அறிவுக்கு அறிவு இருக்கா அப்படின்னா, அறிவுக்கு ஒரு அறிவு சொல்றார். அது என்ன அறிவு? அதையும் வள்ளல் பெருமான் அழகாக எழுதிட்டார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொன்னது பூர்வ ஞானம் சொல்லுவாங்க. பழைய கல்வி முறைகள். அவர்களும் ஞானத்தை போதித்தார்கள், மெய்ஞானத்தை சொன்னார்கள். அந்த மெய்ஞானம் ஒன்று கிடக்க ஒன்று சொன்னார்கள், புரியும்படி சொல்லலை. வள்ளல் பெருமான் வந்தார். உத்தர ஞான சிதம்பரம்னு வடலூர் பெருவழியில் சத்திய ஞான சபையை நிறுவி, இந்த மனித தேகத்துக்குள்ளே ஆண்டவர் எப்படி இருக்கார் என்பதை வெளிப்படையாக சொன்ன இடம்தான் வடலூர். அதை மூடி மறைத்து சொன்ன இடம்தான் சிதம்பரம். அப்போ சிதம்பரமுக்கும் இந்த வடலூருக்கும் என்ன வித்தியாசம் சொன்ன, அது பூர்வ ஞானம், அது பழைய அறிவு, இது புதிய அறிவு. அது என்ன பழைய அறிவு, இது என்ன புது அறிவு? அது அம்மியிலையும் உரலையும் இடித்த காலம், இப்போ மிக்சியிலையும் கிரைண்டர்லேயும் அரைக்கிற காலம். புரியுதுங்களா? அப்போது நான் பழைய கிரைண்டரு வேணாம், மிக்சியும் வேணாம், எனக்கு அம்மியும் உரலும் தான் வேணும்னு சொல்லுவோமா, இல்லை மிக்சியும் கிரைண்டரும் வேணும்னுமா? ஒரு வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகுது, இங்கே உரல் தான் இருக்குது, கிரைண்டர் கிடையாது, அம்மி தான் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இருங்க அந்த வீட்டில்? ஓடி வந்துடாது. அது பழைய ஞானம் இல்லை. ஆனால் பழைய ஞானம் என்பது சிறந்தது தான். தட்டு தடுமாறி போகணும், தட்டு தடுமாறி போகணும். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு நொடியில் வேலை முடிஞ்சிடும், எல்லா வேலையும். இதுலேயும் பிரச்சனை இருக்குது, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. வள்ளல் பெருமான் பூர்வ ஞானத்துக்கும் உத்தர ஞானம் இதுதான். இறைவன் ஒளியாக இருக்கிறான், வேலை முடிஞ்சு போச்சு. சத்திய ஞான சபை தான் பார்த்ததை வெளியே கட்டிட்டார்.